சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. தேனியிலிருந்து பாலா சான்மீகத்திற்காக செல்வியுடன் கூடி மீண்டும் ஒரு அற்புதமான தகவல் பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு. ஏன்னா வர்ற இப்போ 30ஆம் தேதி பௌர்ணமி இருக்குது. நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது எனக்கு. சரி, நம்ம வீடியோவை பார்க்குற மக்களில் நிச்சயமாக அந்த அற்புதமான பௌர்ணமியினுடைய நினைவில் வரட்டும், வந்து வைகாசி விசாகம் வேறு இருக்குது, வந்து நல்லபடியாக இது பண்ணட்டும் அப்படிங்கிறதுனால தான் ஐயனுடைய கருணையினால் உங்களுக்கு சொல்லணும்னு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சர்க்குருவே சரணம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பதிவு பார்த்தீங்கன்னா தகவல், நல்ல ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லணும். வர்ற 30ஆம் தேதி நடைபெறும் மகா சிறப்பு பூஜை, அதாவது பௌர்ணமி பூஜையினுடைய அந்த நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்லணும் தான் அன்றைக்கி வீடியோ அந்த பதிவு போட்டிருக்கேன். நான் இதை பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கார்டோட போடுறேன் பாருங்கள். அது கார்டு தான் ஃபுல் டீட்டெயில்ஸ், சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு நீங்கள் வாங்க. என்னென்னா வர்ற 30ஆம் தேதி பௌர்ணமி ஆரம்பிக்குது. 31 2 நாளும் பௌர்ணமி இருக்குது, சரிங்களா? ஆனால் நம்மளுடைய சிறப்பு பூஜைகள் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த சிறப்பு பூஜைக்காக தான் எங்களுடைய பதிவு. வரும் கணக்கம்பட்டியில் அந்த 30ஆம் தேதி 6 மணிக்கும் பூஜை இருக்குது. 6 மணிக்கு சனிக்கிழமை 6 மணி பூஜையும் இருக்குது. இரவு சிறப்பு பூஜை 12 மணி இரவு சிறப்பு பூஜை எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். மகா அப்படி என்ன சொல்றது, சர்க்குருவினுடைய உள்ளமே மகிழ்ந்து போகும் அளவுக்கு ஜீவ சமாதியை ஜொலிச்சுட்டு இருக்கும். அவ்வளவு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வேண்டும் ஒவ்வொரு கோரிக்கையும் அங்கே நிறைவேறும், சரிங்களா? வந்து உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுங்க. வாங்க, மறக்காம அந்த ஜீவ சமாதி இரவு பூஜை கலந்துக்குங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி காலை 6 மணி பூஜை சிறப்பு பூஜை இருக்குது. 12 மணி சிறப்பு பூஜையும் இருக்குது. இதில் அழகாக நீங்கள் கலந்துக்கலாம். ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணலாம் கூட ஒன்றில் கலந்துக்கிற மாதிரி இருங்க. எல்லாமே பௌர்ணமி பூஜைகள் தான். ஐயன் சர்க்குரு ஞானவள்ளலுக்கான பௌர்ணமி பூஜைகள். அதில் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். சிறப்பு அன்னதானங்களும் இருக்குது. அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு எப்பயுமே சிறப்பு அன்னதானம் இருக்குது. நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் அந்த அன்னதான நிகழ்வில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைக்கட்டும். மேலும் ஜீவ சமாதியில் ஐயனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ரொம்ப அருமையாக நிம்மதியாக. எத்தனை பேர் என்னட்ட குறை சொல்கிறீங்கன்னா அத்தனையும் கொண்டு போய் அங்கே வச்சிடுறேன். என்னால் அந்த நேரத்தில் ஏன் போக முடியல அப்படின்னு சொன்னால், எனக்கு வர்ற உத்தரவெல்லாம் ஐயன் சர்க்குருவே பசித்தவனுக்கு சோறு போடுறா சாமின்னு சொல்லிடுறாரு. நான் என்ன பண்ணுறது? அந்த பௌர்ணமியில் எடுத்துக்கிட்டு சோறு நானும் செல்வியும் அன்னதானத்துக்கு கிளம்பிடுறோம். அதனால் என்னால் அங்கே அதிகமாக வர முடிகிறது இல்லை. அதுதான் உண்மை, வேறு ஒன்றுமே எதுவுமே கிடையாது. நீங்கள் அங்கே வாங்க. இந்த பௌர்ணமி பூஜையை அருமையாக கலந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுறதை விட உங்கள் வாழ்க்கையினுடைய கர்மாவை போக்கிக் கொள்ளுங்கள், பாவங்களை போக்கிக் கொள்ளுங்கள், கஷ்டங்களை போக்கிக் கொள்ளுங்கள். அங்கே போய் உட்காரும்போது அந்த வைப்ரேஷன், நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க, ஐயா கணக்கம்பட்டி ஜீவ சமாதிக்குள்ளே போகும்போது அந்த வைப்ரேஷனே தனி அப்படிங்கிறீங்க. உண்மை, முற்றிலும் உண்மை. நாம் அந்த நேரம் அங்கே போய் பார்த்து அவரை சுற்றி வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு மகிமையாக இருக்கும், அருமையாக இருக்கும், மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாத பிரச்சனை, நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, நிறைய பேருக்கு எத்தனையோ தொல்லைகள், நிறைய பேர் பிள்ளைகள் பேச மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் பிள்ளைகள் நடக்க மாட்டேங்கிறாங்க, ஆர்டிசமான பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, கல்யாணம் ஆக மாட்டேங்குது நிறைய பேருக்கு. நானும் என் பெரிய மகனுக்கு வேண்டிக் கொண்டு தான் இருக்கிறேன். ஐயனுக்கு தெரியும் எப்பொழுது என்ன செய்யணும்னு. நீங்கள் எல்லாம் அங்கே போனேன் நடக்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நீங்கள் அங்கே போய் வேண்டி ஜாதகத்தை வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது சர்க்குரு என் ஐயன் சர்க்குரு ஞானவள்ளலுக்கு தெரியும். அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுடைய கடமையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. அவர் உங்களுக்கான அருமையான தீர்வை சரியான நேரத்தில் கொடுப்பாருங்க. அதுதான் அந்த பௌர்ணமி பூஜையில் வாங்க கலந்துக்குங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். மேலும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். நான் இருகரம் கூப்பி உங்கள் அனைவருக்கும் வேண்டுவது, கூட்டம் அதிகமாக இருக்கும். முதியோர்கள் கவனமாக, சிறு பிள்ளையை தூக்கிட்டு வரவங்க கவனமாக இருங்க. 2வது, எல்லாருமே உள்ளே போகணும். தயவு செஞ்சு அந்த ஃபீலிங் விட்டுருங்க. சாமி, ஐயனுடைய அந்த ஜீவ சமாதிக்குள்ளே நீங்கள் எங்கே உட்கார்ந்துருந்த ஐயனை வேண்டுனாலும் மனமுறி ஐயன் வருவார். உங்களிடம் வந்து பேசுவார். சாமி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுடைய பிரச்சனை கேட்பார், பேசுவார். அது சர்க்குரு தான். நான் அதை தான் உங்களுக்கு சர்க்குருவினுடைய ஒரு செயல்பாடு தான் அது. அதை நம்புங்கள். நீங்கள் எனக்கு நடக்கும்போது உங்களுக்கு நடக்காதா? எத்தனையோ பக்தர்களுக்கு நடக்கும்போது உங்களுக்கு நடக்காதா? அந்த பௌர்ணமியில் நீங்கள் கலந்து கொண்டு எங்கே உட்கார்ந்து ஐயனை வேண்டினாலும் நிச்சயமாக நடக்கும். அந்த விரிய மரத்தில் போய் உட்கார்ந்து வேண்டி பாருங்க. நீங்கள் உட்கார்ந்து வேண்டி பாருங்க, எப்படி உங்களுக்கு பதில் கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்க. அத்தனையும் உங்களுக்கு நடக்குமாங்க. எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை.
மேலும் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால சுகாதாரமாக வைத்துக்கொள்ள உதவுங்கள். ஜீவசமாதி நிர்வாகம் எவ்வளவு சுத்தமாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பெண்களுக்கு பொதுவாக நான் சொல்கிறேன், ஆண்கள் சைடில் அவ்வளவு இல்லை, இது வரைக்குமே கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. சரிங்களா? மிஞ்சி போனால் யாராவது சிகரெட் பீடி குடிக்கிறாங்க, சத்தம் போட்டு அதை கிளியர் பண்ணிடுறாங்க. பெண்கள் தரப்பில் நான் சொல்வது கருணை கூர்ந்து சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, ஐயா நான் மாதவிடாய் பிரச்சனையில் இருக்கேன் வர முடியுமான்னு. அதாவது உங்களுக்கு முடிஞ்சா வாங்கன்னு சொல்லியிருக்கேன். கருணை கூர்ந்து நினைச்சு பாருங்க. உங்களால் முடியலன்னா வராதீங்க. தயவு செஞ்சு வந்து அந்த பாத்ரூமை அந்த இதை அசுத்தப்படுத்தாதீர்கள். நம்மளை தவிர்த்து வேற பெண்கள் போகலாம், தொற்றே ஏற்படாதா? என் சகோதர சகோதரிகளே, என் தாய்மார்களே, இருகரம் கூப்பிட்டு கேட்டுக்கிறேன், ஜீவசமாதி நிர்வாகம் எவ்வளவுதான் அதை சுத்தம் பண்ணும். நாம அதை போய் நின்று ஐயா நம்மளுடைய இடம் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப மோசமா அந்த பெண்கள் அங்கே வேலை பார்க்குற என் அன்பு சகோதரி என்னை கூப்பிட்டு ஒரு நாள் காட்டிட்டாங்க. அதை அள்ளிட்டு வந்து ஐயா பாருங்க என் காட்டிட்டாங்க என் கண்ணார. நான் எப்படி சொல்வது அதை எப்படி வீடியோவில் நான் போடுறது? அவ்வளோ சங்கடமாக இருக்கு. நீங்கள் தான் அதை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிறணும். சரிங்களா? பூனையோ நாயோ தான் மலம் கழிக்கும் இடத்தை எவ்வளவு சுத்தமாக மூடி வச்சுட்டு போகணும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாம் ஆறறிவு படைத்த மனிதர்கள் அல்லவா? சர்க்குருவினுடைய அற்புதமான புனித தலத்தில் போய் அசியப்படுத்தலாமா? இருகரம் கூப்பி கேட்கிறேன், வேண்டாம் தாயே. என் தாய்மார்களே, சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவுங்கள். நீங்கள் பாத்ரூமை சுத்தமாக வச்சுக்கோங்க, சரௌண்டிங்கை சுத்தமாக வச்சுக்கோங்க. உங்கள் கண்ணில் ஒரு சின்ன ஒரு டப்பா கீழே கடந்து பட்டாலும் குப்பை இருந்தாலும் எடுத்து ஒரு ஓரமாக போட்டுட்டு வாங்க. அந்த குப்பை தொட்டி வச்சுருக்காங்க, அதில் கொண்டு போய் போடுங்க. நல்ல உணவு அறிந்துட்டு அழகாக வேஸ்ட் பண்ண அளவான உணவு வாங்கி உங்களால் எவ்வளோ முடியுமோ வாங்கி சாப்பிடுங்க. திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் வேஸ்ட் பண்ணாங்க. அந்த கொட்டுறதெல்லாம் பார்க்குறேன், எனக்கு மனசே அப்படியே வெந்து போகுது. அவ்வளவு உணவு, அந்த உணவுக்காக எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு என்னை கேளுங்க. நான் சொல்கிறேன், தெருவா போய் உணவு கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னென்னா அசால்ட்டை வாங்கி அவ்வளோ வாங்கி கொண்டு சாப்பிட முடியலன்னு சொல்லி கொட்டுறீங்க. அளவாக வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டக்கப்புறம் மறுபடியும் போய் வாங்கி சாப்பிடுங்க. கீழே உட்காந்து சாப்பிட்றீங்க, எவ்வளவு மோசமாக கீழே விட்டுட்டு போகிறீங்க தெரியுமா? ஏன் சாமி, நம்ம வீட்டில் அப்படியே சாப்பிட்றோம்? ஏனோ எதனோ எவனோ செஞ்சுட்டு போகட்டும், வேண்டவே வேண்டாம். சர்க்குரு பார்த்து கொண்டிருக்கிறார், சர்க்குரு கவனித்துக் கொண்டிருக்கிறார். என் ஐயன் சர்க்குரு கவனித்துக் கொண்டிருக்கிறார் யார் என்ன பண்றீங்கன்னு. நீங்கள் அங்கே வந்து செய்யும் ஒவ்வொரு செயலையும் ஐயன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க வந்து கூட்டுனீங்கன்னா உங்களுக்கான நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அங்க இருக்கிற குப்பை அள்ளி போடுறீங்க, நல்ல விஷயம் கிடைக்கும். ஏதாவது தொடச்சு கொடுக்குறீங்க, நல்ல விஷயம் கிடைக்கும். உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்கள். செய்யணும் கண்டிப்பாக அங்கே போனா. சரிங்களா? பௌர்ணமிக்கு வாங்க. எல்லோரும் நமது சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், இதை பார்க்கும் பதிவுகளை பார்க்கும் அத்தனை பக்தர்களும், என் ஐயன் சர்க்குரு ஞானவள்ளலுடைய பக்தர்கள் அத்தனையும், எல்லா குழுக்களில் இருக்கும் மக்களும் இதை பார்த்து கருணை கூர்ந்து கண்டிப்பாக 30ஆம் தேதி மாலை 6 மணி பூஜை, இரவு 12 மணி பூஜை, சனிக்கிழமை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 6 மணி பூஜை, 12 மணி பூஜை, சிறப்பு அன்னதானத்தை அறிந்துவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அழகா ஐயனை கும்பிட்டு வேண்டி உங்களால் முடிந்த உதவியை அன்னதானத்திற்கு செய்யுங்கள். உடல் உழைப்பை முடிந்தால் செய்யுங்கள். செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் வாழ்வில் ஒளிந்திருக்கும், உங்கள் வாழ்வில் அப்படியே உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கும் அத்தனை கர்மாவும் விலகிவிடும். கர்மா கண்டிப்பா விலகும். நல்ல விஷயமா அடுத்து நீங்க எனக்கு போன் பண்ணுவீங்க, சர்க்குருவே ஞான வல்லரே, என் அப்பனே, நான் வேண்டுவதெல்லாம் யாரெல்லாம் வேண்டுவதை வேண்டுவதாக கொடுக்கிறாரோ அதில் என் அப்பன் மூற்றவர். நீங்கள் சொல்லும் அத்தனை விஷயத்தையும் ஐயனுடைய பாதங்களில் நான் வச்சிடுறேன். என்கிட்ட நீங்கள் வைக்கிற கோரிக்கையை தாராளமாக வைங்க, நான் ஐயன் இடத்துல வச்சிடுறேன். எந்தவித டவுட்டும் இல்லை. அன்னதானம் கொடுக்கும்போது பூஜை பண்ணும்போது வச்சிடுறேன். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். என் ஐயன் சர்க்குரு ஞானவள்ளல் நல்லதே செய்வார் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் செல்வியுடன் கூடி சந்திக்கிறேன். அதுவரை தேனியிலிருந்து உங்கள் அன்பன் பாலா செல்வியுடன் கூடி. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.